அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, உலகத்தில் வாழும் காலத்தில் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு முஃமினும் நற்பண்புடன் வாழும் பொழுது நிச்சயமாக அதன் மூலமாக பிற மனிதர்கள் நேர்வழி பெற்று விடுகிறார்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹியுடைய காலத்தில் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவரிடம் ஒரு மஜூசி, நெருப்பு வணங்கக்கூடிய ஒரு மனிதர் கடன் வாங்கியிருந்தார். அந்த கடனை பெறுவதற்காக இமாம் அவர்கள் அவர் வீட்டிற்கு செல்கிறார்கள். அவர் வீட்டில் அருகாமையில் செல்லும் பொழுது இமாம் அவருடைய காலில் அசுத்தம் ஒட்டிவிடுகின்றது. இந்த அசுத்தத்தை அவர்கள் எடுக்க முயற்சி செய்யும் பொழுது அந்த அசுத்தம் கடன் வாங்கிய அந்த நபரின் வீட்டில் ஒட்டிவிடுகின்றது. இமாம் அவர்கள் கடன் வாங்கிய அந்த நபரின் வீட்டை கதவை தட்டுகிறார்கள். கடன் வாங்கியவர் வெளியே வந்தவுடன் இமாம் அவர்கள் கடனை கேட்பதற்காக தான் வருகை தந்துள்ளார் என்பதாக எண்ணி இமாம் அவரிடம் மன்னிப்பு கேட்கிறார். இமாம் அவர்களோ அந்த மனிதரிடம் மன்னிப்பு கேட்கிறார். கடன் வாங்கினவருக்கு ஒன்றும் புரியவில்லை. இமாம் அவரிடம் நீங்கள் ஏன் என்னிடம் மன்னிப்பு கேட்கிறீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் உன்னிடம் கொடுத்த கடனை வாங்குவதற்கு தான் இங்கு வருகை தந்துள்ளேன். ஆனால் வருவதற்கு முன்பதாக என் காலில் இருந்த அசுத்தம் நான் சுத்தம் செய்ய முயற்சி செய்யும் பொழுது அது உன் வீட்டின் சுவரில் ஒட்டிவிட்டது. அதை எடுப்பதற்கு நான் முயற்சி செய்தால் சுவர் சேதாரமடைந்துவிடும் என்பதாக எண்ணி நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்பதாக கூறினார்கள். இதை பார்த்த அந்த நபர் இமாம் அவர்கள் நற்பண்புகளை பார்த்து, நீங்கள் சுவத்தை அசுத்தமாக இருக்கிறேன் என்பதாக எண்ணி சுத்தம் செய்ய வந்துள்ளீர்கள். நான் அசுத்தமாக இருக்கின்றேன், நான் முதலில் சுத்தமாக வேண்டும் என்பதாக சொல்லி அவர் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டார். வல்ல ரஹ்மான் இந்த உலகத்தில் நாம் வாழும் காலத்தில் நற்பண்புடன் வாழும் பொழுது நிச்சயமாக அதன் மூலமாக பிற மனிதர்கள் நேர்வழி பெற்று விடுகிறார்கள். வல்ல ரஹ்மான் இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் நற்பண்புடன் வாழக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன்.